ஹோம்மேட் பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அவன் இல்லாமல், ஈஸ்ட் இல்லாமல், நல்லா மைதா மாவு நல்லா நல்ல கன்சிஸ்டன்சியில் மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும். பிசைஞ்சு வச்சுருக்க மாவை வந்து நல்லா கையில் எடுத்து தட்டிக்கணும். நல்லா தட்டிக்கணும். தட்டினா நல்லா கை பக்குவத்துக்கு தட்டிக்கணும். தட்டினது அப்படியே கையில் நல்லா பக்குவமாக தடவி எடுத்துக்கணும். நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. நல்லா சைஸாக தடவி எடுத்துக்க வேண்டியதுதான். நல்லா வட்ட வடிவமாக வரணும். அதுக்கு கையில் போட்டு இந்த மாதிரி தட்டி நல்லா எடுத்துக்க வேண்டியதுதான். கையில் நல்லா தட்டி விசிறி எடுத்துக்க வேண்டியதுதான். கையில் போட்டு நல்லா விசிறி எடுத்துக்கிட்டு அதுக்கு அந்த சைஸுக்கு வரணும். அந்த மாவு நல்லா பதமாக இருக்குது அப்படிங்கும்போது பிசையும் போது மாவு நல்லா கரெக்டாக கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சால் தான் அந்த மாதிரி அவுட்புட்டு வரும்.